பௌஷ்ய மாதம் என்றழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 14ஆம் அத்தியாயமான 14ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஸ்ரீ நாரத முனிவரிடம் பகவான் நாராயணர் கூறினார்: நாரத முனிவரே, ஒருமுறை மகரிஷி வால்மீகி தனது அரண்மனைக்கு வந்தபோது மன்னர் திரததன்வர் இந்த கவலையான நிலையில் வாழ்ந்தார். அரசர் விரைவாக எழுந்து பக்தியுடன் அவரது பாதங்களில் பணிந்து வணங்கினார். பின்னர் வால்மீகி முனிவர் அரசர் அமைதியற்றிருப்பதைக் கண்டு அவரிடம், அரசரே, உங்களை எது தொந்தரவு செய்தாலும் தயக்கமின்றி கூறுங்கள், என்ன விஷயம் என்று கேட்டார். அரசர் திருததன்வா, தங்களின் அருளால்தான், தங்கள் பாதங்களின் புனித பலனால்தான் எல்லா மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஆனால் முனிவரே, என் மனதில் ஒரு பெரிய பிரச்சனை உள்ளது. எனவே தயை கூர்ந்து எனக்கு ஒட்டி கொண்டிருக்கும் அந்த காட்டு கிளியின் முள்ளை அகற்றவும். இதனை கேட்ட வால்மீகி முனிவர் அரசரிடம், அரசரே, நீங்கள் திரவர்களின் நாட்டில் பூர்வ ஜென்மத்தில் ஒரு பிராமணரின் இல்லத்தில் ஒரு தாமரை இலையின் கரையில் பிறந்தீர்கள். உங்கள் பெயர் சுதேவா. அந்த நேரத்தில் நீங்கள் மத நம்பிக்கையுடனும் உண்மையுடனும் கிடைத்தவற்றில் திருப்தியுடனும் இருந்தீர்கள். முனிவர் கௌதமியின் மகளான உங்கள் மனைவி தனது சிறந்த குணங்களுக்கு பெயர் பெற்றவர். பிரக்யாசிரமத்தின் மதத்தை பின்பற்றிய சுதேவா நீண்ட காலம் கழித்தார். ஆனால் அவருக்கு குழந்தைகள் இல்லை. ஒரு நாள் தனது இருக்கையில் அமர்ந்து தனது மனைவியை தைக்கும் போது சோர்வடைந்த பிராமணர் அவளிடம், அழகான பெண்ணே, இந்த உலகில் ஒரு மகனை விட சிறந்தது எதுவுமில்லை. ஏனென்றால் தவம் மற்றும் தானத்தின் மூலம் பிறந்த மகன் மறு உலகத்தில் மகிழ்ச்சியை தருகிறான். தூய பரம்பரையில் பிறந்த குழந்தைகள் இம்மையிலும் மறு உலகிலும் மகிழ்ச்சியை தருகிறார்கள். அந்த உன்னத சந்ததிக்கு யாகம் செய்ய ஆசீர்வதிக்கப்படாவிட்டால் என் வாழ்க்கை அர்த்தமற்றது. நான் என் மகனுக்கு உணவளிக்கவில்லை, வேதங்களை கற்பிக்கவில்லை, அவனது திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யவில்லை. எனவே என் பிறப்பு ஒரு பாவம். மரணம் நிகழ்ந்தால் நல்லது. எனக்கு நீண்ட ஆயுள் பிடிக்காது. தன் கணவரின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் அந்த அழகான பெண் தன் இதயத்தில் மிகவும் சோகமாக உணர்ந்தாள். அவள் தன் கணவரிடம் இப்படி கூறினாள். அந்த பெண்மணி கூறினாள், வாழ்க்கையின் பகவானே, இது போன்ற அற்பமான விஷயங்களை கூறாதீர்கள். உங்களை போன்ற ஸ்ரீ வைஷ்ணவ வீரர்கள் ஒருபோதும் ஏமாற்றமடைய மாட்டார்கள். பிராமணரே, நீங்கள் உண்மையான மதத்தில் உறுதியாக இருந்தீர்கள். நீங்கள் சொர்க்கத்தை வென்றீர்கள். உங்களுக்கு ஒரு மகன் வேண்டுமென்றால் பகவான் ஸ்ரீஹரி ஜெகநாதரை வணங்குங்கள். அந்த பிரம்ம படைப்பாளர் தனது மனைவியின் இத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் நிச்சயம் தாமிரபரணி நதிக்கரைக்கு சென்று அங்கு முழு நதியில் நீராடி மிகுந்த பயத்துடன் தவம் செய்ய தொடங்கினார். அந்த தவ புதையலின் 4000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. பிரம்மதேவரே, 3 உலகங்களும் அவரது தவத்தால் நடுங்கின. அந்த சுதேவனின் மிக கடுமையான தவத்தை கண்டு மிகுந்த வேகத்தில் கருடனின் மீது சவாரி செய்ததை கண்டு பக்தர்கள் விரும்பும் பகவான் ஸ்ரீஹரி பக்தரின் முன் தோன்றினார். நாரத மாமுனிவரிடம் பகவான் நாராயணர் கூறினார், நாரத முனிவரே, 9 மாகர்களைப் போல ஒரு சதுர்புஜ உலகத்தை பராமரிக்கும் திறன் கொண்டவர். அந்த முனரியின் பேரின்ப முகுந்தனை கண்டார். சுதேவ பிரம்மன் மகிழ்ச்சியுடன் பணிந்து பகவான் முகுந்தனுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். பகவான் ஸ்ரீஹரியை கண்டு அந்த பக்தர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவருக்கு தாழ்ந்து பணிந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். பணிந்து வணங்கி மகிழ்ந்தார். இதன் தொடர்ச்சி நாளைய அத்தியாயத்தில் தொடரும். 14ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.